திருநெல்வேலியைச் சேர்ந்த காதல் ஜோடி கோவையில் திருமணம் செய்து கொண்ட நிலையில் பாதுகாப்பு கேட்டு கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த காதல் ஜோடி இசக்கி பாண்டியன், சஸ்மிதா. இசக்கி பாண்டியன் வழக்கறிஞராக உள்ளார். சஸ்மிதா லண்டனில் படித்து வருகிறார். இந்நிலையில் லண்டனில் இருந்து வந்த சஸ்மிதா கோவை சாரதாம்பாள் கோயிலில் வைத்து தனது காதலன் இசக்கி பாண்டியனை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தை பதிவு செய்ய முயன்றபோது பெண் வீட்டார் இருவரையும் பிரித்து செல்ல முயன்றனர். இதனையடுத்து காதல் ஜோடி கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்தனர். ஆனால் போலீசார் நீங்கள் திருநெல்வேலி காவல் நிலையத்தை தான் நாட வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் காதல் ஜோடி தரப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து காதல் ஜோடியை மட்டும் போலீசார் காவல் நிலையத்திற்குள் அழைத்து சென்றனர். இதுகுறித்து பேசிய மணமகனின் சித்தப்பா செல்வம், காவல்துறையினர் தங்களுக்கு பாதுகாப்பு தர மறுக்கின்றனர் என்று குற்றஞ்சாட்டினார். நாங்கள் பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கோம். எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உள்ள வந்து என் பையனை வெளியே விட மாட்டாங்க சார். போலீஸ்காரங்க எங்களை உள்ளே விட மாட்டாங்க. எங்களை வெளியே வச்சுக்கிட்டு அவனை இப்போ கூப்பிட போனால் நீங்கள் போங்கன்னு தான் எண்ணி வெறிவிடுவாங்க சார். இப்போ எனக்கு வந்து இங்கே பாதுகாப்பு எனக்கு இல்லை சார். நாளைக்கு நான் உங்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கேன். நான் இதுவே கடைசியாக கூட இருக்கலாம் சார். எனக்கு வந்து ஒன்றும் தெரியல சார். பதிவு பண்ணால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திருநெல்வேலி தான் போகணும், நீங்கள் கோயம்புத்தூர்ல நாங்கள் கேஸ் எடுக்க மாட்டோம், நீங்கள் உங்கள் ஊர் எந்த ஊர், நீங்கள் அங்கே போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீங்கள் இங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. காவல்துறையினர் முறைப்படி நடவடிக்கை எடுக்க மறுக்கின்றனர் என காதல் ஜோடி தரப்பு வழக்கறிஞர் விஷ்ணு தெரிவித்தார். ஆக்சுவலாக மேரேஜ் இங்கே பண்ணிட்டாங்க அப்படின்னாவே இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இங்கே கிரியேட் ஆயிடுது. அப்போ இங்கே வச்சு விசாரணை பண்ணி இங்கேயே கம்ப்ளைண்ட் புகார் வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க. ஸோ இதனால நாங்கள் வந்து இப்போ எல்லாருமே இங்கே நின்று இப்போ பையனுக்கும் இந்த இப்போ ஜென்ரலாக சொல்லணும்னா வனமக்களுக்காக நாங்கள் அவங்களோட பாதுகாப்புக்காக நாங்கள் இங்கே நிற்கிறோம். மதுராந்தகம் அருகே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் எல்லன்புரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து வீணாகி வருகிறது. அதனால் கொள்முதல் நிலையத்தில் உள்ள நெல் மூட்டைகளை உடனே சேமிப்பு கிடங்கிற்கு மாற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.